என்னுடைய வாழ்க்கையில் அடிபட்டதெல்லாம் அந்த புஸ்தகமாகவே எழுதியிருக்கிறேன். இன்னர்மேன் புக்குன்னு. இது 4 சந்ததிகள் எங்கள் குடும்பத்தில், அதாவது தாத்தா பாட்டியிலேருந்து அப்பா அம்மா நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நடக்கிற 4 சந்ததி கர்த்தர் எப்படி தீர்ப்பு அவருடைய விசாரணைக்கா எப்படி இருந்ததுன்றதை நான் எழுதியிருக்கேன். நல்ல குடும்பம் தான், ஆனால் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் பலதை செய்யலை. பிரியமில்லாத காரியங்கள் செய்ததுனால கோபாக்கினை, கர்த்தருடைய கோபாக்கினை வீட்டில் வந்தது. அதனால நாங்கள் நிறைய காயப்பட்டோம், வருத்தப்பட்டோம். நிறைய காரியங்கள்ல எங்களுக்கு இதில் சமாதானம் இல்லாமல் போயிடுச்சு. இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு யாருக்கும் வராத இருக்கபடி நம்ம பாதுகாத்து சில காரியங்கள் நான் இங்கே சொல்லி முடிக்கிறேன். NJPH church members and all viewers of the video, I want to tell this. What should we have to do now? இப்போ நம்ம என்ன செய்யணும், அதை நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, we should know our position. பொசிஷன்னா இந்த GPS பொசிஷன் இல்லை, நம்மளுடைய பொசிஷன் இன் லைஃப். கர்த்தர் கூட எவ்வளவு ஆழமா இருக்கிறோம், நம்ம எங்கேருந்து வந்தோம் தெரியணும். நம்ம தாய் தகப்பன் யாரு, தாத்தா பாட்டி யாரு, ஏன்னா ஒரு 3ஆம் நாள் வரை தலைமுறை வரை விசாரிக்கிறார் இல்லையா. அதனால கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். நம்ம பிள்ளைகளை பார்க்கறது மாதிரி கொஞ்சம் பின்னாடி நம்ம தாய் தகப்பன் யாரு, நம்ம தாத்தா பாட்டி யாரு, அவர்கள் செய்த கர்மங்கள் நன்மைகள் எல்லாவற்றையும் நினைக்கணும். நல்லது செய்தால் நல்லதுன்னு நினைக்கணும், கெட்டதை செய்தால் அதையும் நினைக்கணும். இதில் என்னன்னா, நோ யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் பேரண்ட்ஹுட். அதில் என்னென்ன விளைவுகள், சின்ஸ், இதில் என்ன நாங்கள் படித்துக்கிட்டதுன்னா, ஒரு தாய் தவறு செய்தால் கண்டிப்பாக மகளும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு தகப்பன் தவறு செய்து ஒரு வழியில் வந்தால் தகப்பனுடைய பிள்ளைக்கும் அது தாக்கம் இருக்கும். இதை நம்ம அறியணும். தன்னுடைய சொந்த தாய் தகப்பனை அறியணும். யார் எங்கிருந்து வந்தோம் பிள்ளைகளுக்கு தெரியாது. சிறு பிள்ளைகளாக இருந்தால் அவங்களுக்கு கோச் கொடுக்கணும். யார் யார் இந்த ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் மெச்சூர்டாக இருக்கீங்களோ, உங்கள் தாய் யாருப்பா, உங்கள் தந்தை யாருப்பா, இதை தெரிஞ்சுக்கிட்டா விளைவுகள் தெரியும். பொல்லாங்க அந்த கணக்கு கொண்டு போவான். அந்த மோசம் போக்குறவன் அவன் கையில் அந்த கணக்கு இருக்கும். அந்த புக்கு அவனுடைய புக்கு, அதில் எழுதியிருக்கும், இந்த தாய் இப்படி செய்தால் மகன் எனக்கு வேணும், இந்த தந்தை இப்படி செய்தால் மகன் எனக்கு வேணும், இல்லை தாய் தந்தை 2 பேர் செய்தால் இந்த பிள்ளைகள் எனக்கு வேணும், இப்படின்னு ஒரு கணக்கோட சொல்லுவான். அந்த கணக்கு புக்கு அவன் கையில் இருக்கிறத கிறுக்கப்பட்டு போடணும்னா அதிகாரம் உள்ள தேவன்கிட்ட இந்த கணக்கு கொடுக்கறதுக்கு நம்ம ஆயத்தமாகணும். அதனால இதை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு கர்த்தர் தேவைன்னா, இதை பார்த்தா எல்லாருக்குமே கர்த்தர் தேவையாகவே இருப்பார். ஏன்னா யாருமே யோக்கியமாக இருக்க போறது இல்லை. அப்படி யோக்கியமாக இருந்தால் அது உங்க இஷ்டம். ஆனால் எப்போ மூமெண்ட் உங்களுக்கு ஒரு தாய் தகப்பன் சரியில்லைன்னு தெரிஞ்சிச்சோ உடனே போற வேண்டிய இடம் கர்த்தர் தான். ஏன்னா அவர் சீக்கிரத்தில் வருகிறேன், காலம் சமீபமாக இருக்கிறதெல்லாம் அங்கே சொல்லியாச்சு. காலம் சமீபமாக இருக்கிறது, இதுக்கு மேலே இல்லை. அந்த காலம் எப்போன்னு தெரியாது. இப்போ உயிரோடு இருக்கிறது தான் காலம். நாம் இப்பொழுது ஜீவனோடு இருக்கிறோமா, அதுதான் காலம். 50 வருஷத்துக்கு அப்புறம் வர காலம் கிடையாது. காலம் சமீபமாக இருக்கிறது. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமோ இதே இதில் தாய் தகப்பனுடைய பாவங்கள் பிள்ளைகளுக்கு போய் சேராதபடி பிள்ளைகள் அலட்டாக்கணும். தாய் தகப்பன் இதே காரியத்தில் பாவம் செய்த அதை விட்டு மனம் திரும்பி கர்த்தருக்குள்ள சீக்கிரத்தில் வரணும். பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். அப்பதான் யாரெல்லாம் பிள்ளைகள் ஏற்றுக்காக இருக்காளோ இயேசுவை, அவர்களெல்லாம் காப்பாற்றினா ஃபர்ஸ்ட் தாய் தகப்பனும் அதில் முன் வரணும். முன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும். தாய் தகப்பன் வரவில்லை என்ன, பிள்ளைகள் ஓடி போகணும். ஓடி போய் கர்த்தரை ஏற்றுக்கணும். ஓடி போய், ஏன்னா இந்த தாய் தகப்பனால உங்களுக்கு நன்மை நடக்க போறது இல்லை. தீமை கண்டிப்பாக மோசம் போக்க போகிறான். அது எந்த நொடியிலும் போக்குவான். எந்த நொடியிலும் உங்களை காக்க அதிகாரம் உள்ள தேவன் தேவை. அந்த அதிகாரம் உள்ள தேவனை கண்டுபிடிக்க தான் முதல்ல நீங்க ஓடி போய் ஒரு பைபிளை வாங்கிக்கணும். ஓடி போய் சீக்கிரத்தில் உங்களுக்கு பிடித்த லாங்குவேஜ், தமிழ் படிச்சா தமிழ் படிங்க, இங்கிலீஷ் படிச்சா இங்கிலீஷ் படிங்க, மலை படிச்சா மலை படிங்க. உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் படிக்கக்கூடிய இந்த பைபிள், ஹோலி பைபிள், திருப்பி சொல்றேன், எல்லா பைபிள், நிறைய பைபிள் இருக்கு மார்க்கெட்ல. ஹோலி பைபிள் வாங்கணும். ஏதோ ஒரு பைபிள் வாங்கிட்டு வந்துடக்கூடாது. ஹோலி பைபிள், பரிசுத்த வேதாகமம். பரிசுத்த வேதாகம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. பரிசுத்த வேதாகம புக்கை சீக்கிரத்துல போய் வாங்கி அதை ஓபன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. உலக தோற்றம் முதல் உலகம் எங்க போய் நிக்கிறது ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கும் போது இந்த வசனம் உங்களுக்கு பட்டயமாக இருந்து இந்த மோசம் போக்குகிறவன்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றும். இது நீங்க முதன்மையாக செய்ய வேண்டியது. அப்புறம் இதை செய்து இப்ப படிக்கும் போது சில நேரங்களில் சில டவுட்டுக்கு வரும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு போதகர் உங்க ஏரியாவில் இருக்கிற மெச்சூர்டான ஒரு முதிர்ந்த வேதத்தை அறிந்த ஒரு போதகர்கிட்ட போய் பேசணும். நீங்க இதை பத்தி விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்க. அப்போ கர்த்தரை பற்றி பேசும்போது ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் வரும். அவரே உங்களுக்கு காட் ஃபாதராவோ காட் மதராவோ இருந்து உங்களை ஆயத்தப்படுத்துவார்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்தில் கூடியமானவரே சீக்கிரத்துல போய் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டா கர்த்தர் உங்களுக்குள்ளே தங்குவார். கண்டிப்பாக மோசம் போக்குகிறவன் உங்களை பார்க்கவே மாட்டான், உங்க பக்கமே வரமாட்டான். ஏன்னா இது ஒரு போராட்டமான ஆயத்தம். இதை புரிந்து கொண்டால்தான் இந்த போராட்டத்தில் ஜெயிக்க முடியும். அதனால்தான் இந்த நேரத்தில் எல்லாரையும் நான்
கேட்டுக்கொள்வதென்றால் நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருக்கு உங்களை கொடுத்து நீங்கள் தேவ வழியிலே தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள அவருக்கு பிடித்தமாக செய்து தேவனுடைய நன்மைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள நீங்களும் பாக்கியவாங்க என்று சொல்லி இந்த நேரத்தை கொடுத்த நல்ல தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த ஒரு சின்ன ஜெபம் செய்து நான் இந்த மைக்கை அடுத்து வருபவர்கிட்ட கொடுக்க விரும்புகிறேன். நல்ல தேவனே, எங்கள் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவே, பரலோக தந்தையே, கர்த்தாவே, அடியன் மூலமாக ஒரு பெரிய கருத்தை எளிதாக சொல்ல அடியனுக்கு உதவி செய்ததற்காக நன்றி ராஜா. கர்த்தாவே, இந்த நேரத்தில் ஆண்டவரை வந்திருந்த பிள்ளைகளை பேர் பேராக ஆசீர்வதியும் சுவாமி. இவர்களை பொல்லாங்கன் கண் படாதபடிக்கு ஆண்டவரை நீர் காக்கணும் சுவாமி. கர்த்தாவே, பொல்லாங்கனின் சித்தங்கள் எதுவாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் கிறுக்கி போட்டு அதிகாரமுள்ள தேவன் நீர் தாமே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கரம் தாங்கி வழிநடத்தும் சுவாமி. ஆண்டவரை மோசம் போகாதபடிக்கு கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரை, இந்த வந்திருக்க பிள்ளைகளும் வீடியோ காணுகிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரை எவரும் மோசம் போகாதபடிக்கு கர்த்தாவே உமது பக்கம் இழுத்துக்கொள்ளும் ராஜா. நீர் ஜெயத்தின் தேவன், நீர் நித்திய ஆசீர்வாதத்தையும் நித்திய ஜெயத்தையும் கொடுக்க நல்ல தேவன். கர்த்தாவே, உம்மை அறிந்து கொண்டு உம்மை பின்தொடர ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தினாலே கர்த்தாவே உமது பரிசுத்த சிந்தையினாலே நிரப்பி உமது பக்கம் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும் சுவாமி. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென்.